ஹலோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம யூனிட் 3 அதாவது பாடம் 3 லைட் ஒளியியல் அப்படின்ற பாடத்தில் கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் இந்த ஒரு ஃபைலை நான் வந்து டாக்எக்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டாக்எக்ஸ் வேர்ட் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கில் போயிட்டு இந்த ஆன்சர் ஃபைல் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒன் பை ஒன்று, அதாவது ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து ஃபிஃப்த்து கொஷின் வரைக்கும், அதாவது என்ன சொல்கிறேன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேருந்து ப்ரீஃப் ஆன்சர் வரைக்கும் நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, இப்போ பாருங்கள், நான் வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதுதான் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அஸ் கவுட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்றது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், த ஸ்பெரிக்கல் மிரர் வித் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கவுட் இன்வர்ட் உள்புறமாக குவிந்துள்ள, ஓகேங்களா, கர்வ்டு இன்வர்ட்னு என்னது, உள்புறமாக குழிந்துள்ள, குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட் இஸ் கால்ட் அஸ் கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள், த ஸ்பெரிக்கல் மிரர் யூஸ்ட் அஸ் ரியர் வியூ மிரர் இன் த வெஹிக்கல் இஸ் கான்வெக்ஸ் மிரர். அதாவது வண்டிகளில் யூஸ் பண்ணக்கூடிய மிரர் வந்து என்னது, கான்கேவ் மிரர். அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தி இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் கர்வச்சர் அண்ட் போல் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் கால்டு. எந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிட்டு பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்றதா இது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ஃபிஃப்த்து பாருங்க, தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி போல் டு தி ஃபோக்கஸ் இஸ் கால்டு ஃபோக்கல் லென்த். ஓகேங்களா, அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் தி இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் சேம் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் ஆப்ஷன் டி அட் சின்றதான் கரெக்டான ஆன்சர். செவன்த் பாருங்க, இஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 10 சென்டிமீட்டர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 2 டைம்ஸ் எஃப் இருக்கும், எப்பவுமே 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 10 எவ்வளோ, 20 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். தமிழில் சொல்லணும்னா 2 இன்ட்டு குவியல் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபோக்கல் லென்த்ன்றது குவியல் தூரம், 2 இன்ட்டு குவியல் தூரம் தான் வந்து என்னது உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது ஆரம். ஓகேங்களா, வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரி, ரெண்டாவது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பாருங்க. தி ஸ்பெரிக்கல் மிரர் யூஸ்ட் இன் தி பியூட்டி பார்லர் as மேக்கப் மிரர் இஸ் கான்கேவ் மிரர். செகண்ட், ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் போல். மூணாவது, நேச்சர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் பை தி கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஸ்மாலர், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். நாலாவது, த மிரர் யூஸ்ட் பை தி ஆப்தால்மாலஜிஸ்ட் டு எக்ஸாமைன் தி ஐ இஸ் கான்கேவ் மிரர். 5, if the angle of incidence is 45 degree then the angle of reflection is 45 degree. ஓகேங்களா. 6, if an object is placed between the two mirrors which are parallel to each other the number of images formed is infinite. சரி, மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. இது வந்து மூணாவது கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் மிரரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எது கூட மேட்ச் பண்ணலாம், பியோட மேட்ச் பண்ணலாம், அதாவது ரியர் வியூ மிரரு. அடுத்து பேரபோலிக் மிரரு, இது ரேடியோ டெலிஸ்கோப்போட மேட்ச் பண்ணணும். ஸ்னெல்ஸ் லா, இதை வந்து டி, அதாவது சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் மியூவோட மேட்ச் பண்ணணும். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், இதை வந்து இ, ரெயின்போவோட மேட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது வந்து சி பை பி ஈக்குவல் மியூவோட மேட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ப்ரீஃப்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதை பார்க்கலாம். Number 1, define focal length. The distance between the pole and the principal focus is called focal length f of a spherical mirror. Number 2 பாருங்க, give any two applications of concave and convex mirror. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கான்கேவுக்கு 2 அப்ளிகேஷன், கான்வெக்ஸுக்கு 2 அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கான்கேவோட அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், they are used in torches, searchlights and headlights as they direct the light to a long distance. Number 2, they are also used in reflecting telescopes. Convex mirrors application. Number 1, convex mirrors are used in vehicles as rear view mirrors because they give an upright image and provide a wider field of view as they are curved outwards. Number 2, they are found in the hallways of various buildings including hospitals, hotels, schools and stores. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட். தேர்ட், ஸ்டேட் தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதிரொலித்தலின் விதிகள், பிரதிபலித்தலின் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. தென் நம்பர் 1, தி இன்சிடென்ட் ரே, தி ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லை இன் தி சேம் பிளேன். இன்சிடென்ட் ரேன்னு வந்து படுகதிர், ரிஃப்ளெக்டட் ரேன்னா என்னது, விடுகதிர். ஓகேங்களா. அதுக்கடுத்து நார்மல்னா என்னது, செங்குத்து கோடு, 3 ஒரே தளத்தில் தான் இருக்கும். தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். படுகோணம், அதுக்கடுத்து என்னது, விடுகோணம், ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவலாக தான் இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல், ஐ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்கடுத்து நாலாவது பாருங்க,
Define the refractive index of the medium. The amount of refraction of light in a medium is denoted by a term known as refractive index of the medium, which is the ratio of the speed of light in the air to the speed of light in that particular medium. அடுத்து எப்படி எழுதலாம்? mu is equal to speed of light in air within bracket c divided by speed of light in the medium within bracket b. சரி, அதுக்கடுத்து பாருங்க, state the Snell's law of refraction. Refraction of light rays as they travel from one medium to another medium obeys two laws which are known as Snell's law of refraction. They are the incident ray, the refracted ray, and the normal at the point of intersection all lie in the same plane. Number 2, the ratio of the sine of the angle of incident I to the sine of angle of refraction R is equal to the refractive index of the medium, which is a constant. Sin I by sin R is equal to mu. சரிங்களா? அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் இன் டீடைல். எக்ஸ்பிளைன் தி இமேஜஸ் ஃபார்ம்டு பை தி கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரர் இருக்கும்போது எப்படி இப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்க. அது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். when it is when the object is kept at infinity, position of the image at f, image size highly diminished, nature of the image real and inverted, object position beyond c, image position between c and f, image size diminished, nature of image real and inverted. Position of object position at c, image position at c, image size same size as the object, the nature of image real and inverted. Object position between c and f, image position beyond c, image size magnified, nature of image real and inverted. Position of the object at f, position of the image at infinity, image size highly magnified, nature of image real and inverted. Object position between f and p, image position behind the mirror, image size magnified, nature of image visual and erect. ஓகேங்களா? அது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? ரைட் ஷார்ட் நோட் ஆன் ரெகுலர் அண்ட் irregular reflection. So பாருங்க, a ray of light falling on a body having a shiny, polished and smooth surface alone is bounced back. This bouncing back of the light rays as they fall on the smooth, shiny and polished surface is called reflection. Regular reflection. Number 1, when a beam of light falls on smooth surface, it gets reflected. Number 2, after reflection, the reflected rays will be parallel to each other. Here, the angle of incidence and the angle of reflection of each ray will be equal. Number 3, hence the law of reflection is obeyed in this case, and thus a clear image is formed. This reflection is called regular reflection or specular reflection. Next, irregular reflection. In the case of a body having a rough or irregular surface, each region of the surface is inclined at different angles. When the light falls on such surface, the light rays are reflected at different angles. In this case, the angle of incidence and the angle of reflection of each ray are not equal. Hence, the law of reflection is not obeyed in this case, and thus the image is not clear. Such a reflection is called irregular reflection or diffused reflection. இங்க ரெண்டு படம் கொடுத்துருக்கேன் பாருங்க. irregular reflection என்ன எப்படி இருக்கும், irregular reflection எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இந்த இதில் I equal to R இருக்கும், இங்கே I not equal to R இருக்கும். அதாவது இது law of reflectionக்கு ஒத்து வராது. ரெண்டாவது சொன்னது irregular reflection அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்க, மூணாவது explain the working principle of a periscope. ஸோ இது புக்கில் இருக்குது, டைரெக்டாகவே ஆன்சரு. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் வரையணுங்க. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் வியூவிங் பாடிஸ் ஆஃப் ஷிப்ஸ் which are over and around another body or a submarine. It is based on the principle of the law of reflection of light. It consists of a long outer case, and inside this case, mirrors or prisms are kept at each end, inclined at an angle 45 degrees. Light coming from the distant body falls on the mirror at the top end of the periscope and gets reflected vertically downward. This light is reflected again by the second mirror kept at the bottom so as to travel horizontally and reach the eye of the observer. In some complex periscopes, optic fiber is used instead of mirrors for obtaining a higher resolution. The distance between the mirrors varies depending on the purpose. So கண்டிப்பா இந்த figure 3.10 புக்ல கொடுத்திருப்பாங்க. பெரிஸ்கோப் டயக்ராம் வரைஞ்சே ஆகணும். Next, இங்க பாருங்க. What is dispersion? Explain in detail. Splitting of white light into its 7 constant colors on passing through a transparent medium is known as dispersion of light. Dispersion occurs because light of different colors present in white light have different wavelength and they travel at different speeds in a medium. Refraction of a light ray in a medium depends on its speed. As each colored light has a different speed, the constituent colored lights are refracted at different extents inside the prism. Moreover, refraction of light ray is inversely proportional to its wavelength.
அதுக்கடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பாருங்க. The radius of curvature of spherical mirror is 25 cm. Find its focal length. ஸோ radius of curvature கொடுத்துறாங்க, கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டு எஃப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே r/2 தான் வந்து என்னது ஃபோக்கல் லென்த். f is equal to r/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. பாருங்க f is equal to radius/2. அப்போ போட்டால் 25/2 போட்டால் எவ்வளவு 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 12.5 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, if two plane mirrors are inclined to each other at an angle of 45 degree, find the number of images formed. இந்த angle of inclination எழுதிங்க தீட்டான்னு 45 degree. number of images formed ஃபார்முலா என்னது 360 divided by theta அப்புறம் -1. சரி, அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது, 360/45 -1 வருது. அதாவது 8 - 1 7 வருது. 7 இமேஜஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின், அதாவது கடைசி கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் ஏர் இஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் 1.5. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த மீடியம். ஸோ இப்போ பாருங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அதாவது c/v. அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு c/v. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மியூ கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, வி கேட்டிருக்காங்க. அப்போ வி அந்த சைடில் போயிடுது. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு இந்த மியூ வந்து இந்த சைடில் வந்துடுது. அப்போது வி இஸ் ஈக்குவல் டு c/μ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போது இந்த இடத்துல வி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணோம், இந்த இடத்துல கொஞ்சம் எரர் வந்திருக்கு. ஸோ இதை நான் மாற்றிக்கிறேன். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு, c/μ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் போட்டிருக்கேன். அப்போ வி எவ்வளோ வருது உங்களுக்கு, 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கேபிட்டல் போடக்கூடாது, ஸ்மால் வி தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் வி போட்டுங்க. வி இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ by 1.5 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது என்ன வருது ஆன்சரு, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம் எவ்வளோ வருது, 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. சரிங்க குழந்தைங்களா, இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து புக் பேக் கொஸ்டின் நான் போட்டுட்டே இருப்பேன்.